சார் எப்படி பிடிச்சிருந்தது? ஒரு வார்த்தை கூட தமிழே தெரியாம இவ்வளவு அழகான பாட்டு. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா பாடினீங்க. இந்த படத்தை மறக்கவே முடியாது. நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த படம் வந்தது. ஒரே டைமில் படம் ரிலீஸ் ஆகாது. முன்னாடியெல்லாம் ஒரு ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு 3 சென்டர். ஃபஸ்ட்டு சென்டரில் 100 நாள் ஓடினதுக்கப்புறம் தான் பி சென்டருக்கே படம் வரும். இது நாங்கள் இருந்தது பி சென்டர். ஒரு 100 நாள் இந்த படம் ஓடினதுக்கப்புறம் அங்கே வருது. அதை கொண்டாடி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாம், அங்கேருந்து அந்த பொட்டியை எடுத்துகிட்டு வரதே பெரிய திருவிழாவாக இருக்கும். இதில் தான் நெப்போலியன் சார் அறிமுகம். அப்படி இருப்பார், ஒரு 6.25 அடி உயரத்துக்கு. வண்டி ஏண்டா கொடை சாஞ்சிச்சு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்பா, மீண்டும் ஒரு புரட்சி தான் இது. டைரக்டரோட இன்னொரு புரட்சியாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருந்தது. சாதிகா, இப்போ ஒரு அந்த ஸ்டெப்பு நீங்கள் போட்டிங்க இல்லையா, அது வந்து எங்களோட டார்ஜிலிங் குயின்க்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ். கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சா பருத்தி